அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எத்தனை கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ கிட்டத்தட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நம்ம வந்து ஷார்ட்டாக எஸ்எஸ்சிமோ. ஸோ இதோட ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்காக ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது என்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/12/2021 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த எக்ஸாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2021 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு ஓப்பனிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 23/12/2021. என்றைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 23/1/2022. ஸோ அன்னைக்குள்ளே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபீஸ் பே பண்ணணும். இந்த ஃபீஸ் பே பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி வந்து பேமெண்ட்டுக்கு வந்து த்ரூ சலான் அப்படின்னா 27/1/2022 வரைக்குமே போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 23/1/2022 அப்ளை பண்ணி முடிச்சிட்டா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் டயர் 1 எக்ஸாமினேஷன் அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2022 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2021 வந்து என்னென்ன போஸ்டிங்காகன்னு பார்த்தீங்கன்னா குரூப் பி அண்டு குரூப் சி போஸ்டிங்காக வந்து எல்லா மினிஸ்ட்ரிஸ்க்கும் கிட்டத்தட்ட வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ போஸ்டிங் எந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்னு பார்த்துக்கோங்க. பொதுவாக சொல்கிறோம், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், குரூப் பி கேட்டகரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரிலையும் இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ், இன்ஸ்பெக்டர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட், இது மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு, இது மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் சிக்கு நம்மளுக்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆடிட்டருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இல்லை ஏஜ் குரூப் பாருங்கள், மினிமம் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா 18. ஸோ ஒரு சில ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வயசு, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா ஜாபுக்குமே கிட்டத்தட்ட 30 வயசு தான் வந்து மேக்ஸிமம் ஏஜஸாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வகையான ஜாபு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே நம்மளுக்கு போனால் போயிட்டே இருக்க டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாமே சேர்த்து ஒரு 36 வகையான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்பர்ஸ் கிடையாது, 36 வகையான போஸ்டிங்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 8000 வேகன்சி வரைக்கும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க குரூப் பி அண்ட் சி லெவலில். ஸோ அதுக்கான ஏஜ் எப்பயுமே பார்த்துக்கோங்க, மினிமம் 18 ஆரம்பித்து மேக்ஸிமம் 27, 30 இந்த ரேஞ்சஸில் தான் நம்மளுக்கு இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிப்போம். கண்டிப்பாக நேஷ்னாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியனாக இருக்கணும், இல்லை நேபாளா சேர்ந்தவங்களாக இருக்கணும், இல்லைன்னா பூட்டானை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்கணும், நேபாளை சேர்ந்தவங்களாக இருக்கணும், இல்லைன்னா பூட்டானை சேர்ந்தவங்களாக இருக்கணுங்கிறாங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அவங்களே ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்குது, 20லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்குது, 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்குது, 18லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்து மாறுபடுது. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 வருஷம், அதுமாதிரி ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம், 13 வருஷம், 15 வருஷம் வரைக்குமே போகுது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு 69 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம வந்து படித்தவங்களுக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்து என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் என்ன பேசிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்னு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், காஸ்ட் சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், கம்பெனி செக்ரட்டரிஷிப், இல்லை மாஸ்டர்ஸ் இன் காமர்ஸ், மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எம்பிஏ ஃபினான்ஸ், மாஸ்டர் இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்லாம் முடிச்சிருந்தா பெஸ்ட்டுங்கிறாங்க. அதேமாதிரி ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து மேக்ஸில் குறைஞ்சபட்சம் 60% வந்து வாங்கியிருக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிகிரியில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி படிச்சிருந்தா பரவாயில்லைங்கிறாங்க. அதுமாதிரி பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அசிஸ்டன்ட் இன் நேஷனல் கம்பெனி லா அப்ளைட் ட்ரிபியூனல், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி சொல்லியிருக்காங்க. லா படிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிகிரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து இங்கே மினிமம் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டிகிரி. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு கம்பல்சரி வந்து டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுபோக வந்து ஒவ்வொரு ஜாப் வேகன்சிக்கும் கண்டிப்பாக சில பர்டிகுலர் டிகிரிஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணுறப்ப கம்பல்சரி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு என்னைக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/1/2022 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வாங்க, நம்மளுக்கு வேறு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ரீஜியன் வைஸ் பிரிச்சுக்கிட்டாங்க. சென்ட்ரல் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன், கர்நாடகா, கேரளா ரீஜியன், மத்திய பிரதேஷ் சப் ரீஜியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் கொடுத்துருக்காங்க, நார்த்தன் ரீஜியன் கொடுத்துருக்காங்க, நார்த் வெஸ்டர்ன் சப் ரீஜியன், சதர்ன் ரீஜியன் தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா. இல்லை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த மாதிரியான ஊர்களில் தான் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், டயர் 2வும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டேஜ், டயர்னா ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோட் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இதுமாதிரி டயர் 4 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இல்லைன்னா டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட், ரெண்டில் ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டயர் 1 அண்ட் டயர் 2 எக்ஸாமினேஷன்ஸ், டயர் 1 அண்ட் டயர் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ அதை வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். டயர் 1 எக்ஸாமினேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 4 பார்ட்டுக்குமே ஒவ்வொரு பார்ட்டுக்குமே 25 மார்க்குக்கு வந்து கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 2 மார்க். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 hour 20 minutes வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இந்த 4 பார்ட்லேருந்துமே நம்மளுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100 கொஸ்டின், கிட்டத்தட்ட 200 மார்க். அதுமாதிரி டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிஸ் 100 கொஸ்டின் 200 மார்க். அதேமாதிரி பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் 200 கொஸ்டின் 200 மார்க். பேப்பர் 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 100 கொஸ்டின் 200 மார்க். பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் 100 கொஸ்டின் 200 மார்க். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 hours பெர் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 hours and 40 minutes வந்து கேண்டிடேட்ஸ் வந்து டிசபிலிட்டி இருக்க பர்சன்ஸும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி டயர் 3 எக்ஸாமினேஷன் பென் அண்ட் பேப்பர் மோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து கம்பல்சரி இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தியில் தான் எழுதணுன்னு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ, ப்ரீசிஸ், லெட்டர் ரைட்டிங், அப்ளிகேஷன் ரைட்டிங் இதெல்லாமே இதுலேருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணும். இதுக்கு ஒரு 100 மார்க். இதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்மளுக்கு வந்து டைம் தராங்க. ஸோ இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3 முடிச்சதுக்கப்புறம் டயர் 4 எக்ஸாமினேஷன். ஸோ டயர் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும். அப்படி இல்லைன்னா டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட், எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து என்னென்ன பகுதியிலேருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. டயர் 1க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. டயர் 2க்கு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 3
ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன், கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், மொமெண்ட்ஸ், cueness, curtices, correlation and regression, probability theory, random variable and probability distribution, sampling theory, statistical interference, analysis of variance, time series analysis, இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தெளிவாக வந்து சிலபஸ் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்தெல்லாம் நம்மளுக்கு வந்து படிக்கணும், எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டு தான். ஸோ எவ்வளோ டைப் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 2000 கீஸ் வந்து 15 மினிட்ஸில் நம்ம வந்து டைப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி டெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிகார்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதில் டெஸ்ட்டுக்கு. ஸோ அது போக வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணுறப்ப வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ அதோட லிஸ்ட்டுமே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 30%, ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 25%, அதர்ஸ்க்கு வந்து 25%ன்னு இவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டயர் 1 அண்ட் டயர் 2 பேஸ் பண்ணி இவங்க வந்து செலக்ட் பண்ணுறது. அது போக வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் எக்ஸாமினேஷன்ஸ் ரிலேட்டடாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் பற்றின தகவல்கள். ப்ளஸ் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கணும். இந்த எஸ்எஸ்சியில் ஐடி கிரியேட் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத வரிசையாக கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிளியராக நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்டிங்ஸ் வந்து வேரியஸ் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிசபிலிட்டிஸ்க்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கம்பெனி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஆகும். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதே இல்லைன்ட்டு பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டைம் இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 7000 போஸ்டிங்க்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே செலக்ட் ஆகணும்னு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட யங் பீப்புள், அதாவது இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாப் வாங்கணுன்ட்டு நம்ம யூகேவி தமிழாங்கிற சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இது மாதிரி கண்டினியூஸான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற